தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு, உரிமை இதையெல்லாம் பேசி கொண்டிருந்த இந்த சமூகம் இப்பொழுது ஆண்களுக்கான சட்ட பாதுகாப்பை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறது. அது பெண்களின் பாதுகாப்பில் ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்பட்டாலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதி என்பது ஆண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியிலிருந்து வருவதில்லை. அதை உரக்க பேசியிருக்கிறது உச்சநீதிமன்றம். குறிப்பாக விவாகரத்து வழக்குகளில் இந்த சட்டம் என்பது தவறாக பயன்படுத்துகிற போக்கு அதிகரித்திருக்கிறது என்கிற கவலையை தெரிவித்திருக்கிறது. மேலும் விவாகரத்தில் ஜீவனாம்சம் கொடுப்பதற்கான வழிமுறைகளை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. கணவனை மிரட்டும் பெண்கள், சட்டத்தின் சார்பு நிலை தவறா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் துர்ராஜ். நந்தகுமார் சார், நான் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுக்கான இந்த சட்டம் என்பது அவர்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரப்பட்ட சட்டம். அதிலிருந்து மாற்றங்கள் தேவை அப்படின்னு நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் எதனால் வந்தது? ஏன் இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம்? இப்போ எந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்போதும் அந்த சட்டம் எளியவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். யார் ஒரு சொசைட்டியில் வீக்கர் செக்ஷனாக இருக்காங்களோ, இல்லை சோஷியலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்களோ, பொலிட்டிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்களோ, அவங்கள ஆதிக்க வர்க்கத்தினர் யாரும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமைங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சட்டமுமே இயற்றப்படுது. அப்போ அந்த மாதிரி இயற்றப்படும் போது நீங்கள் தலைப்பிலே சட்டத்தின் சார்பு தவறா அப்படின்னாக்கா, ஒரு சட்டம் எந்த ஒரு மனிதனை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சார்பாக இருந்தால் அது தவறு தான். சட்டம் சார்பற்ற முறையில் தான் எப்பயுமே இருக்கணும். அது நீதியின் பக்கம் எப்பயுமே நிற்கணும். அதுதான் சட்டத்தினுடைய கடமை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு 498A வரும்போது கூட அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வெடிச்சிருந்தாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ ரேனம் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 உமன் டெத் பிகாஸ் ஆஃப் இதனால் நடக்குதுன்னு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனில் நம்ம இருந்தோம். ஏன்னா அப்போ ஒரு பெண்கள் மேலே ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறைங்கிறது அந்த வரதட்சணை கொடுமைங்கிறது, குடும்ப வன்முறைங்கிறது அதிகமாகவே இருந்த காலகட்டங்களும் உண்டு. இப்போ நம்ம அது கொண்டு வந்த காலகட்டத்துக்கு இப்பயும் பார்க்கும்போது நம்ம பல ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அப்போல்லாம் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் போச்சுன்னா அந்த பெண்ணினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய அத்தனை கட்டமைப்புகளும் பெண்களினுடைய குரல் வலையில் இருக்கிறதா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மனித சமுதாயம் மேம்பட படிப்பறிவு மேம்பட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உமன் எம்பவர்மெண்ட் அதிகமாக என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்கள் தங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை நிலைநாட்டக்கூடிய, இப்போ ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் போய் ஒரு பெண்ணுக்கிட்ட சொன்னால் நீ யாரா எனக்கு உரிமையை கொடுக்குறதுன்னு கேட்குற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்கோ அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி இல்லை. அப்போது இப்போயும் அந்த சட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு பெண்களுக்கு ஏதுவாகவே இருக்குது. அப்போ இன்றைக்கி அன்றைக்கி அந்த சட்டத்துக்கு போய் நம்ம ஒரு கேஸ் கொடுத்தோம்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஈவன் அந்த சொந்த பந்தத்தை முதல் கொண்டு அவங்க சித்திரவதை பண்ணுறது. இது இப்போ சமீபத்தில் இது ஹாட் டாப்பிக்காக மாறுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு டெக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சூசைட் நோட் ஒரு வீடியோவில் குறிப்பிடுறார் என்னென்னலாம் ரீசன்ஸ் இருந்துச்சு, என்னை எப்படி ஒரு சட்டத்தை வச்சு என்னை ஹராஸ் பண்ணாங்க, என்னுடைய ஏஜ்டு பேரண்ட்ஸை எப்படி ஹராஸ் பண்ணுறாங்க, என் மேலே எந்த தப்பு இல்லைனாலும் இதை வச்சு பண்ணும்போது எனக்கு சோஷியலாகவே சொசைட்டியில் எனக்கு ரொம்ப எம்பரேஸ்மெண்ட்டாக இருக்குது, என்னால் வாழ்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயிரை நீத்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் அந்த இடத்துல அவன் குற்றவாளி இல்லைங்கிறனால தான் அவன் அந்தளவுக்கு போகிறான்.
அப்போ அந்த மாதிரிலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நிறையா உருவாகும் போது இன்றைக்கி இந்த சட்டத்துகளையும் இப்போ இருக்கக்கூடியது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கூட வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ரொம்ப காட்டமாகவே குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த விதத்துலையும் கணவனை அச்சுறுத்துறதுக்கோ அவங்கள வந்து நீங்கள் பழி வாங்குறதுக்கோ இல்லை இன்றைக்கி வந்து ஒரு விவாகரத்து அப்படின்னாக்கா ஒரு சொத்தை வந்து பங்கு போடுறதுக்கு உண்டான நடைமுறை இல்லை. இது கோர்ட்டு பல இடத்துல சொல்லியிருக்கு, மேரேஜ் இஸ் நாட் அ எக்கனாமிக்கல் கமர்ஷியல் வெஞ்சர் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மேரேஜுங்கிறதே வந்து இன்றைக்கி சொசைட்டியில் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து அப்போல்லாம் வந்து மேரேஜில் வந்து இன்றைக்கும் அது நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணை பெற்றவங்க தான் இன்றைக்கி அதிகமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாப்பிள்ளை பெற்றவங்களுக்கும் பெண்ணை பெற்றவங்களுக்கும் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பெண்ணை பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மாதிரி தான் ஆயிடுது இன்றைக்கி. அப்போ இன்றைக்கும் வந்து நம்மளுடைய சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈக்குவாலிட்டி வந்துருச்சா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் வந்துருச்சா, இவ்வளோ தூரம் நம்ம சொன்னாலும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இன்றைக்கி இருக்கான்னா இன்றைக்கும் வந்து ஆண்களினுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சட்டங்களை வந்து சில பெண்மணிகள், இல்லை குறிப்பாக சொல்லணும் எல்லா பெண்களையும் இல்லை, ஒரு பல பெண்மணிகள், சில பெண்மணிகள் வந்து இதை வந்து அந்த கணவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, ஒரு பழிவாங்கும் நோக்கத்தின் காரணமாக வந்து இந்த சட்டத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த கேசஸ் பூராமே அதைத்தான் அடிக்கோட்டிட்டு காமிக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு சட்டம் வந்து இன்னும் வந்து ஒரு கடுமையாக்கப்படணும். ஏன்னா கொண்டு வரும்போது அந்த சட்டத்தினுடைய நோக்கமும் பார்வையும், அந்த சட்டம் யாருக்கான அதிகமான பாதுகாப்பு கொடுக்கறதையும் ஒவ்வொரு சட்டமும் வரும். ஆனால் அந்த எந்த ஒரு சட்டம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்திற்கேற்ப அந்த சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படணும். அப்போ தான் வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அந்த சட்டம் வந்து எல்லாத்துக்கும் உண்டான சமநீதியை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இந்த கம்பல்ஷன் வந்து இப்போ வருது. இந்த சட்டம் இருக்கிறது வந்து ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி வந்து ஒரு அலிமோனி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இன்றைக்கி ஜீவனாம்சம் கொடுக்கணும்னா ஒரு 8 ஃபேக்டர் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 8 கண்டிஷன்ஸ் இருக்குது. தெளிவாகவே அவங்க சொல்கிறாங்க எந்தெந்த வகையில் வந்து அந்த அலிமோனியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இந்த இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருந்தும் இன்றைக்கி சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி வந்து தாங்கள் இதனால் வஞ்சிக்கப்படுறோன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு படி நம்ம மேலே போய் இந்த சட்டத்தை வந்து சீர்தூக்கி பார்த்து இதில் என்னென்னலாம் வந்து தகுந்த மாற்றங்கள் கொண்டு வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சேர்ந்து சம விகித பாதுகாப்பாக இந்த சட்டங்கள் வந்து கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன். துரைராஜ். கண்டிப்பாக சார். தமிழ்வேந்தன் சார், நீங்கள் இந்த உச்சநீதிமன்றத்தின் கருத்தையும் மற்ற தீர்ப்பையும் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த விஷயத்தை மட்டும் இல்லை, சார் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்தது. அதில் அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களோட வாழ்வாதாரத்துக்கான தேவைதான் ஜீவனாம்சம் என்பது, உங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு வேணால் நீங்கள் சம்பாரிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இதை பார்த்துட்டே வரோம். அப்போ இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இந்த சார்பு நிலை தவறானதா அப்படின்னு பார்க்குறீங்களா? பெங்களூர் அதுல் சுபாஷோடைய தற்கொலை தான் இப்போ இவ்வளோ பெரிய ட்ரிகர் ஆனது. அவர் எலான் மாஸ்கைக்கும் ட்ரம்ப்புக்கும் ட்வீட் பண்ண தொட்டு, அவர் படித்தவரை தொட்டு ட்வீட் பண்ணார். படிக்காத நம்ம எங்கே போய் ட்வீட் பண்ணுறது? நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் வந்து ட்ரிகர் ஆணிச்சு. அந்த ட்ரிகர் மூலயமா இன்றைக்கி அது பெரிய லாபிக்கே வந்துட்டு அது டிஸ்கஷன். நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நெறியாளர் சட்டத்தில். நான் ஒரு பொய் கேஸ் போட்டால் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த ஆப்ஷனும் இங்கே இல்லாமல் இருக்குது. இப்போ நான் உங்கள் மேலே எக்ஸிக்யூட் பண்ணி லாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த விசாரணைப்படி வந்து இது பொய் கேஸுன்னா அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை இருந்தால் தானே ப்ராப்பர் அக்யூஸ்டு நீங்கள் பிடிச்சி போட முடியும். ஒரு மர்டர் நடக்குது, அதில் ஒரு 5 பேர் இப்போ நம்ம எல்லா அக்யூஸ்டும் ஒரு கேஸ் ரன் பண்ணுறாங்க. அந்த மர்டரில் நான் விடுதலையாக குற்றவாளியாங்கிறது மட்டும்தான் நம்ம சட்டத்தில் பார்க்க முடியுது. சரி, நான் விடுதலை ஆகிட்டேன், அந்த வழக்கிலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். அப்போ அந்த மர்டர் யார் பண்ணது? அது மில்லியன் கொஸ்டின். அதுக்கு ஆன்சரே இல்லையே. தானாக கழுத்தை அறுத்துக்கிட்டாங்க, இல்லை தானாக சுட்டுக்கிட்டாங்களா? விட இல்லை. அதை தான் இவங்க சாதகமாக பயன்படுத்திடுறாங்க. ஒரு பொய் வழக்கு, ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு உங்கள் மீது சார்ஜ் பண்ணப்பட்டால் அது கோர்ட்டில் நிரூபணமாகும் பட்சத்தில் அவங்க மேலே தண்டனை கொடுக்கணும். பொய் வழக்கு எதுக்கு போட்டிங்க அப்படின்னு தண்டனை. 30 வருஷம் ஒரு மருத்துவர் சுப்ரீம் கோர்ட். ஆனால் சார், இந்த டவுரி வழக்கில் மட்டும் யார் கேஸ் போடுறாங்களோ அவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இல்லை. யார் மேலே வழக்கு பதியப்படுதோ அவர் தான் ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதுதான் இந்த குழப்பங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கு இல்லையா? ஒரு சமுதாயத்தில் லிஃப்ட் எதுக்காண்டி வருதுன்னா, ஒரு சொசைட்டிக்கு வந்து ஹேண்டிகேப்டாகவே இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி விடணுங்கிறதுக்காக தான் லிஃப்ட் இருக்குது. அது தெரியும் உங்களுக்கு. இடஒதுக்கீடு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்.
இப்போ பெண்களுக்கு இவ்வளோ சொத்துரிமை, பங்கு, இட ஒதுக்கீடு, இனி பெண்களுக்கு விலையில்லா பயணச்சீட்டு வரை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கான வழிகளை தான் நம்ம மேற்கொள்கிறோம். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உட்காந்துட்டு இப்போ இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க 3 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்துல் சுபாஷ் வழக்கில் 3 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் 40,000 ரூபா மந்த்லி கொடுத்தும் கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 120 முறை அவர் வாய்தாவுக்கு போயிருக்கார் உத்தரப்பிரதேஷ்க்கு. அப்போ வீக்லி ஒன்ஸு வாய்தாவுக்கு போயிருக்காரு. எப்படி போய் வர முடியும் ஒரு மனுஷன்? எவ்வளோ செலவு பண்ண முடியும் இதுக்கு? இது ஒரு விஷயம். இப்போ அன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்துச்சு. மெயின்டெனன்ஸ் கேஸ் அப்படியே 2 ரூபா திட்டா மாற்றி 10 சாக்கில் அழிச்சு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கோர்ட்டில் வைக்கிறாரு. அது அவர் தவறாக வைக்கலை, அவ்வளோ வெறுப்பு எண்ணி எடுத்து காசை. ஏன்னா அவ்வளோ தூரம் அவன் ட்ராவல் ஆகிறான். உதாரணத்துக்கு இந்த போக்சோ ஆக்ட் இருக்குதுங்க, அதை பற்றி ஒரு போயிட்டு வந்துடுறேன். பொதுவான காமன் டாப்பிக் எடுத்துங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஹைகோர்ட்டில், லோயர் கோர்ட்டில் அவருக்கு தண்டனை கொடுத்துருது. மகள்கிட்ட அவர் தப்பாக நடந்துக்கிட்டார். வழக்கு இது தான். லோயர் கோர்ட் மீன்ஸ் மகிழா கோர்ட் ஆர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் பனிஷ்மெண்ட் ஆகுது. அப்பீல் வர்றார் ஹைகோர்ட். அப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசு தாண்டிடுது. அப்பீல் அந்த பொண்ணை ஒரு விட்னஸாக போட்டு நிப்பாட்டினாக்க அந்த பொண்ணு சொல்லுது, இவர் எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டு எங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்கு எங்கள் அம்மா என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி அவங்க எங்கள் அப்பா அப்போ 17.5 வயசு, விவரம் புரியாத வயசு இல்லை. எங்கள் அப்பாவை இது பண்ணிட்டாங்க. நான் இது எவ்வளவோ சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, காதில் வாங்கலை அப்படின்னு. இவர் சஸ்பெண்ட் ஆகி பேப்பரில் கவர்மெண்ட் வாத்தியார் சஸ்பெண்ட் ஆகி பேப்பரில் டிவியில் எல்லாம் போச்சு. ஆனால் இங்கே நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, உங்களுக்கு வேலை எல்லாத்தையும் ரிவோக் பண்ணிடுறேன், உங்கள் கிராஜுவேட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், இந்த வழக்குலேருந்து உங்களுக்கு விடுதலையும் செய்கிறேன், நீங்கள் குற்றமற்றவர் தான் அப்படின்னு. எல்லாம் செஞ்சிட்டீங்க, பெத்த பிள்ளைகிட்டே தப்பாக நடந்துக்கிட்டேன்னா இவ்வளோ நாள் என்னை ஊர் பேசின பேச்சை அழிச்சிட முடியுமா அப்படின்றப்ப இன்ஸ்பெக்டர் சொன்ன அந்த நீதிபதி சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து விசாரித்து போடுங்க அந்த வழக்கெல்லாம், ஏன் அப்படி போட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணாதீங்க இந்த வழக்கில்னு. இப்போ அப்படி தான் பெண்களும் கையில் எடுத்துட்டாங்க. ஒருத்தவங்களை பிடிக்கலையா உடனே குடிக்கிறான், குடிச்சிட்டு அடிக்கிறான். எல்லாம் கோயின்சிடென்ட் தானே, குடித்தா அடுத்து அடித்தடி தானே, குடிச்சிட்டு அடிக்கிறான், என்னை சந்தேகப்படுறான். 3வது பாயிண்ட்டு, வீட்டுக்கு சரி வர காசு கொடுக்க மாட்டான், பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட மாட்டான். இந்த 5 ஸ்ட்ரக்சரை டக்குன்னு சொல்லிடுறாங்க. பெண்கள் இந்த சமுதாயத்தில் வீக்கர் செக்ஸ் தான். எனக்கு அம்மாவும் ஒரு பெண்ணு தான், என்னோடய கூட பிறந்தவளும் பெண்ணு தான். ஆனால் ஒரு ஆண் நெத்த ஒரு தாயாக வாழ்கிறான், ஒரு பிரெட் வின்னர்னு சொல்கிறாங்க. இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லுது, என்கிட்ட வேலை இல்லைங்கிறதுக்காக மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது தப்பிக்கக்கூடாதுங்குது. நான் வேலை இல்லை, நான் எங்கே திருடி கொடுக்குறதா பொண்டாட்டிக்கு? எங்கே காசு இருந்தாலும் கொடுக்கலாம். இது ஒரு ஆணுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை. நீ கல்யாணம் பண்ணிட்டாலே மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது தகுதியானவன்னு சொல்லி தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வழக்கில் அவரோட ஒய்ஃப் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, டீச்சராக. அப்படி இருந்தும் சொல்கிறாங்கன்னா அப்போ ஒரு அந்த கல்யாணத்திற்கு பிறகு பெண்களை பராமரிக்க வேண்டிய இல்லை அவர்களுக்கான தேவையானதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்குது. இந்த ஒரு கேஸை காமிச்சு நீங்கள் எக்ஸம்ஷன் கேட்டிங்கன்னா நிஜமாகவே பாதிக்கப்படுற பெண்களுக்கு இவர் நிறைய வேலைகள் இருக்குது அன்ஆர்கனைஸ் செக்டாரில், அங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு காமிக்காமல் இருக்க முடியும். அப்போ அது மாதிரியான ஒரு லூப்போலை எடுத்து மற்ற பெண்களுக்கு அநீதி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த சட்டம் இருக்கு சார். அதமாக பாதிக்கப்பட்ட பெண்களால் நீதிமன்ற படி ஏற முடியலையா? அதுக்கான சட்ட வழிவகையெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் உங்கள் ஒரு மனைவிக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ஒரு கணவன் செய்யணும். ஒரு 3 வேளை நல்ல சாப்பாடு, நல்ல உடை, உங்களுக்கான மருத்துவ எக்ஸ்பென்சஸ்ஸு, பிள்ளைங்களுக்கான படிப்பு, வீட்டு வாடகை, இது எல்லாத்தையும் செய்யலாம். உங்களுடைய லக்ஸரி லைஃபுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல, இவன் எங்கே போவான்? அன்னைக்கு ஒரு கதை, ஒரு டாக் ஷோ, நேம் கூட வேண்டாம், அதில் சொல்லுது, எங்கள் அம்மா அப்பாட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எனக்கு வேணும், அதில் வாடகை காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது எனக்கு வேணும்னு ஒரு பொண்ணு சொல்லுது. கல்யாணம் ஆகாத பொண்ணு, எதுக்கு சொல்கிற மனநிலையை புரிஞ்சுங்க. அது கேட்குறாங்க, அது கொடுக்க முடியாதுங்க, அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. எங்கள் அண்ணா அவன் சம்பாரிச்சுக்கிட்டான், எனக்கு இதை கொடுக்கட்டுன்னு ஒரு பொண்ணு கேட்குது. அப்போ என்ன மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது? எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது குடும்பத்தை. நல்லா கேட்டேங்க, ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்தது. தல்கோசி பெருமையாக சொன்னா காட்டு மிராட்டிகளாக இருக்கீங்க அப்படின்னு, அதெல்லாம் சட்டம் திருத்தம் வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் சஃபர்டுங்கிறது ரொம்ப கம்மி. பிகாஸ் ஆண் தான் சஃபர் ஆகிறான், பயந்து சாகிறான் பொண்டாட்டிக்கு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ஐயாவோட லேப்டாப்பில் தட்டினா வந்துடும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கள்ல, இப்போ நான் ஒரு பையன், என் மனைவி புகார் கொடுக்குறதுனா நான் டவுரி கேட்டு தொல்லை பண்ணுங்கிறது வழக்கு. வெளிநாட்டில் இருக்க எங்கள் அக்கா, உடம்பு சரியில்லாத எங்கள் அம்மா, இவங்க மேலே எஃப்ஐஆர் எப்படி போடுறது? லாஜிக்குன்னு கோர்ட்டே கேட்டுச்சு. இதெல்லாம் சம்மந்தம் இல்லாதவங்களே தாத்தா பாட்டி மேலே கூட போடுறாங்கங்கிற வழக்கு இருக்குது, நம்ம பார்க்குறோம்னு சொல்லி கோர்ட்டு கிளியராக சொல்லுது. இதை எந்த இன்ஸ்பெக்டர் வைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஆலூமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு எஸ்ஐ கேடருக்குள்ள ஒரு ஆண் காவலர் இருக்கணுங்க.
ஏன்னா இவங்க விசாரிக்கிற முறையும் தவறு, பேசுகிற வார்த்தைகள் மொழி நடைகள் வெறும் கெட்ட பேச்சு தான். போடா வாடான்னு நீ ஆணுங்க, நான் அக்யூஸ்டுனா என்னை வாங்க போகணும், என்னை கெட்ட வார்த்தை சொல்லி தான் அழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அக்யூஸ்டாகவே இருந்துட்டு போகிறேன். குறைந்தபட்சம் எனக்கு அவர் இவருங்கிற மரியாதை வழங்கக்கூடாதுன்னு எந்த லா சொல்லுது? ஆனால் அங்கே போனால் அப்படி இல்லை. பெண்ணு புகார் கொடுத்துட்டாலே அதுதான் சரின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுவே இங்கே உடைக்கப்படணும். தவறான பொய் வழக்கு கொடுத்தா எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். அவங்க மேலே, அந்த விக்டிம் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். இங்கே பாருங்கள், எத்தனையோ மண் அடுப்புகள் வெடிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில். அமெரிக்கா போய் கார்லேருந்து தள்ளி விட்டெல்லாம் கொலை பண்ண பார்த்துருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. ரேர் கேசஸ்க்காக வேண்டி மெஜாரிட்டியாகவே ஆண்கள்னால் இப்படி தான். நீங்கள் எப்படி ஒரு சினாரியோவை கட்டமைக்க முடியும்? நந்தகுமார் சார், ஆண்கள் நிறைய விக்டிம் இருக்கான்னு சொல்ல வர்றேன். கண்டிப்பாக சார். நந்தகுமார் சார், இந்த சட்டங்கள்லாம் பெண்களுக்கு கேடயமாக அமைக்கப்பட்டது. ஆனால் அதுவே இப்போ ஆண்களுக்கு எதிராக ஆயுதமாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் இருந்தால் கூட அதை நம்ம நீக்கிட்டோம்னா பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு போயிடுவாங்களே சார். அப்போ நம்ம இப்போ இருக்க 1-2 கேஸுக்காக மாற்றிட்டா சார் சொல்கிற மாதிரி இன்னும் கோர்ட்டு படிகளுக்கோ இல்லை காவல்துறைக்கோ போகாத பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல. கட்டாயம். இன்றைக்கி அதனால தான் நான் முதலே சொன்னேன், சட்டங்கிறது வந்து அனைத்து தரப்பினருக்குமான சமமான வாய்ப்பையும் பாதுகாப்பையும் நீதியும் வழங்கக்கூடியதாக தான் அந்த சட்டம் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சார்பு எடுக்கிற மாதிரியோ யாருக்கோ ஒருத்தருக்கு அது சாதகமாக இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அந்த சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்யலைங்கிறது இடம். அதே மாதிரி அந்த சட்டத்தை பயன்படுத்தி உண்மையான குற்றவாளிகள் வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முக்கியம். ஆனால் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுற அளவுக்கு, குற்றத்திலிருந்து தப்பிக்காத அளவுக்கு உண்டான பாதுகாப்பை நம்ம கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இந்த 498A வந்து சொல்லப்படும் போது என்னென்னா, அது ஹைகோர்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் 2 பேருமே அதுக்கு நோட்டிஃபை பண்ணுறாங்க, இந்த சட்டம் வந்து ஹைலி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சாராம்சம். இது வந்து கோர்ட்டே வந்து அது சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சட்ட இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக, அதான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது கணவன் வந்து இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கிறதுக்காக இந்த கேஸுங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மெயின்டெனன்ஸ், அதாவது ஜீவனாம்சங்கிறது என்னென்னா அடிப்படை தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான். உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படிப்பு, மருத்துவம், இந்த 5க்கு உண்டான தேவையான அளவுக்கு உண்டான பணம் தான். அப்போ வந்து அதில் வந்து நான் முதலே சொன்னேன் 8 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கணவன் மனைவியினுடைய சமூக நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்காங்க, ஏற்கனவே ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காளா, அவள் அந்த வேலையை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக இருக்காளா, இந்த மாதிரி ஒரு 8 காரணங்களை கொடுத்து தான் அவங்க வந்து அசஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, இன்றைக்கி சமூக பிரச்சனை பெரிய, இது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த திருமணத்திலேருந்தே இது ஆரம்பிக்குது. இப்போ இந்த திருமணங்கள் வந்து 2 மனங்கள் இணைவதை விட்டுட்டு 2 குடும்பங்களும் 2 பணங்களும் இணையக்கூடியதா, 2 சொத்துக்கள் அமால்கமேஷன் ஆஃப் அசட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து நீங்கள் பெண்களுக்கு இப்போ ஆணோ கணவனோ மனைவியோ கல்யாணம் பண்ணும்போது அவங்க மன ஒற்றுமை மட்டும் பார்க்குறதில்ல, வேறு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும், ஸ்டேட்டஸில் எப்படி இருக்கும். அப்போ இந்த குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துக்கிட்டால் சொத்து பத்து அதிகமாகுமா, அந்த குடும்பத்துலேருந்து ஆணை எடுத்துக்கிட்டால் சொத்து பத்து அதிகமாகுமா. அதே மாதிரி இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது வந்து வரதட்சணை கொடுமையினாலன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சில பேர்த்த பார்க்கும்போது அந்த பெண் வீட்டார் வைக்கக்கூடிய டிமாண்ட் ஏகபோக டிமாண்டாக இருக்குது. அவங்க இந்த வேலையில் இருக்கணும், அரசாங்கத்தில் இருக்கணும், இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும், இவ்வளோ கார் வச்சுருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கூட யாரும் பிறந்திருக்கக்கூடாது, இது எல்லாம் சொல்லும்போது அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய மாப்பிள்ளை உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பான்ல. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, இது வந்து ஒரு பேர சூழ்நிலைக்கு வந்து மாறுது. இது வந்து சமூகத்தினுடைய அடிப்படை குற்றம். அதோட வந்து என்னன்னா, இன்னொரு இந்த விஷயங்களை பேசுகிறப்ப நிறைய பேர் வைக்கிற வாதம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் பல்நெடுங்காலமாக பெண்கள் மீது இது மாதிரியான வன்முறைகளை செஞ்சுட்டே இருந்தீங்க, அது உங்களுக்கு கர்மாவாக திருப்பி வருது, அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணதுக்கான திருப்பி வருது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒரு எழுச்சி என்பது சரியான சமநிலையில் வந்து நின்றுடும் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் மேலே போய் அதுக்கப்புறம் தான் சமநிலைக்கு வரும், அதுதான் இயற்கை நீதி. அப்படியான ஒரு விஷயத்துக்கு அதிகப்படியாக ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் எத்தனை பேர் பாதிக்கிறாங்கங்கிறத வச்சு தான்.
அதாவது வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தி அதிகமான ஆட்கள் தவறு செய்கிறாங்களா, இல்லை வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் இருக்கா? எக்ஸப்ஷனல்ஸாக இருந்தால் தே வில் நாட் பிகம் அ ரூல். பட் இதே வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இந்த மாதிரி சட்டங்களை பயன்படுத்தி வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தென் இட் ஹாஸ் டு பி லுக்ட் அட். அதை தான் நம்ம வந்து பார்க்க வரோம். அப்போ இன்னொன்று கூட என்னென்னா, இந்த சமூக கட்டமைப்பில் என்னென்னா எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணானவள் என்றைக்குமே ஆணை சார்ந்து தான் இருக்கணும். அது ஆணை சார்ந்து இருக்க வேண்டியது சமூக கட்டமைப்புக்காகவா இல்லை வந்து ஒரு பொருளாதார எதிர்பார்ப்புக்காகவாங்கிறது. அப்போ நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன கட்டமைக்கப்பட்டுருச்சுன்னா, ஆணுங்கிறவனை நம்பி தான் நீ பெண் இருக்கணும், அப்போ நான் வந்து சம்பாரித்து கொண்டு வரேன். நம்மளுடைய பண்டைய மக்கள் பூராமே ரொம்ப அறிவாளிகள். ஏன் வந்து பெண்ணு வீட்டை கவனிக்கணும், ஆண் ஏன் வெளியே போயிட்டு வரணுங்கிறது அவங்க வச்ச காரணங்களே வேறு. ஆனால் நம்ம என்ன ஒரு காலப்போக்கில் கொண்டு வந்துட்டோம், நான் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை கொண்டு வரேன், அப்போ நான் கொண்டு வர்ற பணத்தில் தான் நீ குடும்பம் நடத்தணும், அப்போ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணுன்ட்டு ஒரு ஆணாதிக்கத்தையும் நான் பணம்ங்கிற ஒன்றை ஈட்டிட்டு வரனால நீ நான் சொல்கிற பேச்சை கேட்கணுங்கிறத தவறுதலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ இதையும் வந்து பெண்கள் எப்படி புரிஞ்சுட்டாங்க, ஓ அப்போ பணத்தை நம்ம சம்பாரித்தோம்னா நம்மளும் ஹஸ்பண்ட்ஸை வந்து டாமினேட் பண்ணலாம், அவங்க நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி அவங்களையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஒரு கணவன் வந்து மனைவி வந்து ஒரு அன்பு சார்ந்து, குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து 2 பேரும் ஒன்றா இருந்து ரெட்டை மாட்டு வண்டியாக இந்த சமூகத்தை முன்னெடுத்துட்டு போகணும், அதுக்காக நமக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறத நிலைநாட்டி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி குடும்பங்களில் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் குடும்பங்களில் பிரச்சனை இல்லை. எந்தெந்த இடத்துல வந்து இந்த பணம் பிரதானமாக இருக்கே, நான் தான் சம்பாரிச்சிட்டு வரேன், நீ என்னத்தை சம்பாதிக்கிற, இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ 2 பேரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு, யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்போ அந்த போட்டி வருது. உன்னை விட நான் தான் அதிகமாக கொண்டு வரேன், என்னை விட நீ கம்மியாக கொண்டு வர, அதிகமாக கொண்டு வர, அப்போ நான் உன்னை விட சம்பாதிக்கும் போது நான் ஏன் சமைக்கணும், நீ சமை. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கே வருதுன்னா, இந்த பணத்தை வச்சு தான் சமைக்கிறது முடிவாகப்படுது இந்த சமுதாயத்தில் வந்திருக்கு. அப்போ அதிகமாக சம்பாதிக்கிறவன் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதில்லை, சமைக்க வேண்டியதில்லை. ஆனால் வருமானம் இல்லாதவ இல்லை கம்மியாக இருக்கிறவ வந்து அந்த வீட்டு வேலையை பார்க்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் சமைக்கணும்னு சொல்லும்போது அந்த பெண்ணாகப்பட்டவள் வந்து அதிகமாக சம்பாதிக்கும் போது அவன் என்ன சொல்கிறா, டே இத்தனை நாளாக நீ என்ன இதைத்தானே சொல்லி வேலை வாங்கினேன், இப்போ பார் உன்னை விட நான் 10,000 ரூபா சேர்த்து வாங்குறேன், நீ அந்த வேலையை செய். அப்போ இது தவறான முறையில் நம்மளுடைய சமூகம் வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, இது சட்டம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை. அப்போ இந்த சட்டத்தினுடைய துணை எங்கே நமக்கு தேவைப்படுதுன்னா, இந்த சமூக பிரச்சனைகளை அதுவாக களையணும், அதுவாக களைஞ்சு நல்ல சீர்திருத்தத்துக்கு வரணும்னா காலங்கள் பன்னெடுங்காலம் ஆகும். அப்போ சட்டத்தினுடைய துணை நமக்கு எது வருது, ஏன்னா லா இஸ் டு பி என்ஃபோர்ஸ்டு. நீங்கள் இல்லைடா நான் ஒத்துக்க முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் இந்த லாவுனுடைய ஹெல்ப் வந்து ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுது. எப்படி வந்து இன்றைக்கி தறிக்கட்டு இருக்கக்கூடிய சொசைட்டியை ஒரு சமமான ஒரு சொசைட்டியாக இல்லை வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சொசைட்டியாக எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு வாழ்வு முறையை கொண்டு வர்றதுக்கு ஒரு சட்டங்கள் வந்து வெகு ஏதுவாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து எந்த ஒரு சொசைட்டிலையும் சட்டங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதும் ஏதுவானதும் சமமாகவும் இருக்கோ அந்த சொசைட்டி கூடிய விரைவில் வந்து அது வந்து டெவலப் ஆன சொசைட்டியாக மாறும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டெவலப்புக்கு உண்டான ஒரு படிக்கல்லாக கூட நம்ம பார்க்கலாம். அது அந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வரும்போது தான் அந்த பிரச்சனைகளை பற்றி உள்ளார போய் ஆராய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல வந்து நம்ம தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம், அப்போ எதை மாற்றணும், எதை மாற்றினால நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, எதை மாற்றாதனால நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சு இது வந்து நம்மளுடைய அடுத்த படிக்கட்டுகளை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் இதை. கண்டிப்பாக சார். தமிழ்வேந்தன் சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் சில மனைவிகள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. அவர்களுக்கு டைவர்ஸ்ன்னு வரும்போது அந்த கணவன் சொல்கிறது நான் சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நந்தகுமார் சார் இது பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா அந்த பெண் என்பவள் தன்னுடைய வாழை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கணவனுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி அது நான் சம்பாதிச்ச பணம், இதுலேருந்து நான் இவ்வளோதான் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்கிற உரிமை எப்படி ஆணுக்கு வரும்? அதுதானே பெண்கள் இப்போ கேட்குற கேள்வியாக இருக்குது. சரிபாதி கொடுங்கிறது சரியான வாதமாக தானே இருக்குது இப்படி பார்த்தா. சரிபாதி கொடுங்கன்னா சட்டத்தில் எந்த இடத்துலையும் சொல்லலை, அதுக்கான தேவைகளை பொறுத்து நீடை பொறுத்து தான் சொல்ல முடியும். லலிதா அவர்கள், நீதிபதி லலிதா அவர்களோட அந்த வழக்கில் அவங்க அதுதான் கேட்டிருந்தாங்க, ஒரு 6 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. எதற்காகனா என்னுடைய வாழ்வியலை அந்த லைஃப் ஸ்டைல்லே வாழ்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இப்படி பார்க்குறப்ப சரியாக தோணுது இல்லையா? இல்லை, இப்போ ஆணுங்கிற வந்து சொசைட்டியில் எஸ்கேபிசத்தில் உள்ளவன். எப்படின்னா ஒரு குழந்தையோட பேர்டனை வந்து நீங்கள் சுமக்கிறது இல்லை, அதனால் கூடுதல் பலம் பெண்ணுக்கு இருக்குது. அவங்க ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும், அவங்க பெயின் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது.
ஆனால் ஆண் அப்படி இல்லை. அந்த விஷயத்தில் எஸ்கேப்பாக தானே இருக்காங்க. பிகாஸ் தான் லேடிஸ் இஸ் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த குழந்தை யார் வளர்க்குறது, ஆண் இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிடலாம், பெண் அதுமாரி போகிறது கஷ்டம், அந்த குழந்தை இருக்கும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஃபிசிக்கலாக பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு ஒரு அஃபெக்ட் இருக்குது, அது நேச்சர் அஃபெக்டே இருக்குது. அதனால தான் பெண்ணுக்கு இவ்வளோ சட்ட சலுகைகள் இருக்குது. நம்ம அதோட்டும் ஏகமித்தமாக இந்த சட்டமே தப்பு, ஆண்களை மேலே பாயிறாங்க, தப்பாக பாயிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டீங்க எப்போ முன்னாடி நீங்கள் செஞ்சதோட கர்மா தான் இப்போன்னு. வெள்ளைக்காரங்க கூட தான் நம்மளை ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்தினா, நீங்கள் டூரிஸ்ட் வர வெள்ளைக்காரனை பிடிச்சி அடிக்க முடியுமா? ஏன்டா எங்களை குடும்பப்படுத்தினா? அவன் எந்த காலமே முடிஞ்சு போச்சு. முதல்ல யாரோ ஒருத்தர் செய்த தப்புக்கு இன்னைக்கு உள்ளவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறது சட்டம் இல்லை, அது கர்மான்லாம் சொல்லவே கூடாது. அதை இல்லை, பெண்ணியவாதிகள் நிறைய இடங்கள்ல இந்த வாதத்தை நிறைய இடத்துல வைக்கிறாங்க. அது அதோட பிரதிபலிப்பா தான் அந்த கேள்வி. மதர் தெரேசா ஒரு பெண்ணியவாதி, பெற்றிருந்தால்தான் ஒரு குழந்தைக்கு தாய், பெறாதொட்டு உலகத்துக்கே தாயானா. பெண்ணியவாதிகள்லாம் ஆணுக்கு நிகராக வந்து நாங்களும் ட்ரிங்க்ஸ் அடிப்போம், நாங்களும் ஸ்மோக் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபெமினிஸ்ட் கிடையாது. ஃபெமினிஸ்ட்டுக்கு பெரிய ரிவால்யூஷனான ஒரு வார்த்தை, அது மிக நோபலான வார்த்தை. அது பெண்ணியவாதிகள் நாட்டில் மதிக்கப்படுகிறார்களா? நிச்சயம் மதிக்கப்படுகிறார்கள். ஆணுக்கு நிகர் நான் பெண்ணுன்னு சொன்னீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி போயிட்டு லாக்காக்குள்ளே யார் லாக் ஆனது? யாருக்கு பாதிப்பு அதிகமானுச்சு? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமம் கிடையாது. நான் சொல்கிறது பிற்போக்குத்தனம் கிடையாது, ஒரு சயின்ஸ் ரீதியாகவே சொல்கிறேன், ஃபிசிக்கலாகவே அப்படி இல்லை. ஆனால் பாதிப்பு பெண்ணுக்கு இருக்கிறது தான் இவ்வளோ சட்டங்களும் பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆண் ஒருத்தன் ரோட்டில் குடிச்சிட்டு கிடக்கிறான்னா அவனை யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. முடிஞ்சால் அவன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை பர்சனல் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அதை தாண்டி இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க. இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆண் பெண் 2 பேர் இருக்காங்கன்னா, பெண் ஒரு அந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, அவர்களுக்கு சட்ட ரீதியாக தவறான வழிகாட்டுதலை காட்டுறது வழக்கறிஞர்கள் தான். சுற்றி சுற்றி எங்கள்கிட்ட வரலாம், உங்களுக்கு தூக்கம் வராது. இங்கே பாருங்க, இல்லை அதில் இருக்க உண்மையே நம்ம பிரமாணம் எடுத்தவங்க நாங்கள். இல்லை, எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வர்றவங்களை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். எல்லா வழக்கறிஞர்களும் கிடையாது ஐயா, அம்பேத்கரும் வழக்கறிஞர் தான். இல்லை, நீங்க பொதுமைப்படுத்துறதுல நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா இது மாதிரி தவறாக பண்றதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பி நான் வழக்கறிஞர்கள் சொல்லியே தான் ஆக வேண்டும், கட்டாயம் சார். இது வேற யாரு சாதாரண சிவிலியனுக்கு தெரிய போதா எனக்கு இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குன்னு? அப்படி தவறாக வழிகாட்டுகிற வழக்கறிஞர்களுக்கு தண்டனை வேணும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. அப்படி சட்டத்திலே இடல, அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. வழக்கறிஞர்கள் இப்போ உடனே கீழே வந்துட போறாங்க கமெண்ட்ல, அவன் வக்கீலை தொட்டு முட்டு கொடுக்குறான்னு. முட்டும் கொடுக்கல, தட்டும் கொடுக்கல, வக்கீல்கிட்ட வர்றாங்க, அந்த கிளைண்ட்டுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இதுதான் சட்டம்னு சொல்லுது. நியாயத்தை ஒரு ஆண் வந்தாலும் இதுதான். ஒரு ஆண் வர்றா பாதிக்கப்பட்டு என்ன இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்கன்னா ஏயா அப்போயும் அந்த நியாயத்தை வக்கீல் தான். நாங்கள் வந்து இருட்டுக்குள்ளே இருக்க வெளிவர்த்திகள் வெளிச்சத்தை எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட் பண்ணணுமோ அவ்வளோ ஃபேவரட் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான்லாம் வந்து டைவர்ஸ்னு வந்தாக்க எடுத்த எடுப்புலேயே வாங்கி கொடுக்குறது இல்லை. சேர்ந்து போகிறதுக்கு என்ன வழிகளோ அதை தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இதுதான் பெட்டர் சாய்ஸ். ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை இல்லை, ஒருத்தன் டாக்ஸிக்காக இருக்கான்னா அவனோட ஒரு பொம்பளை வாழ முடியாது. நீங்கள் டாக்ஸிக்கை ஒத்துக்கிட்டு வாழன்னு சொல்ல முடியாது. சந்தேகப்படுவான், நெத்தம் வந்து குடிச்சிட்டு போட்டு உதப்பான். அது போல. ஆனா இந்த நீதிபதி லலிதா அவர்கள் வந்து அந்த 6 லட்சம் கேட்ட வழக்குல தெளிவா வழக்கறிஞருக்கே சொல்றாங்க, அவங்க கேட்கறாங்க, நீங்க தூக்கிட்டு வராதீங்க, முதல்ல நீங்க யோசிங்க, இது சரியான யோசிங்க, அதுக்கப்புறம் வாங்க. கோர்ட்டுங்கிறது பேரம் பேசுற இடம் இல்ல அப்படின்னு லைவ்லயே சொல்லியிருக்காங்க. வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது பிளே கிரவுண்ட் கிடையாது, அது பேரம் பேசுற இடம் கிடையாது. அதை சொல்றாங்க. அவரு தொடர்ந்து சொல்றாரு, டிஷர்ட் வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சம்பாதிக்க சொல்லுங்க அப்படிங்கிற அந்த வாதத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இது மாதிரியான ஐடியாலாம் கொடுக்கறது யார் சார்? அப்ப அதை நீங்க வக்கீல் அப்படிங்கிறதுக்காக கடந்து போயிட முடியாது இல்லையா? நியாயமா பேசுறவங்க நீங்க. நடுநிலையா சொல்றீங்க. ஒரு சிலர் எல்லா துறைகளிலும் சில தவறுகள் இருக்கு. நாம அப்படியே 19 எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு இல்லை. சில பேர் தவறான யோசனை சொல்றாங்க. நல்ல வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அட்வைஸ் பண்றவங்க, இது தவறு, இந்த ரூட்ல போகக்கூடாதுன்னு. முதல் விஷயம், இது பெரிய ஒரு உளவியல் கவுன்சிலிங்கான விஷயம் நீங்கள் கேட்டது. இதில் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் உட்காந்துருந்தா எனக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய டைவர்ஸ் கேஸை பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு, அதாவது அந்த அல்பமானு சொல்லுவாங்கள்ல, சரியான வார்த்தை தானே, அல்பம் ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லைல்ல, சில்லி மேட்டர், இதுக்கெல்லாமா கோர்ட்டுக்கு வருவாங்கங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதில். ஆனால் கண்டிப்பா அது வேற ஒரு விவாதமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது தெரிந்தே ஒருவரை பழி வாங்குவதற்காகவோ அல்லது மிரட்டுவதற்காகவோ போடப்படுகிற வழக்குகளை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து ஒரு வழக்கறிஞரோட
அனுமதி இல்லாமல் அல்லது வழிகாட்டுதல் இல்லாமல் நடக்குங்கிறத கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நான் புரிஞ்சுக்கிறேன். நந்தகுமார் சார்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். சார், இப்போ இந்த பெண்கள் வந்து தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க, வழக்குகளை பதிவு பண்ணுறாங்க. அது நம்ம நிறைய தவறாக போகிற இடத்துல நம்ம பார்த்துடுறோம். ஆனால் பெண்களுக்கும் நீதி கிடைக்காம இன்னும் இருக்குது. அப்போ அது மாதிரியான இடங்களில் இந்த நீதியில் இந்த சட்டங்களை மாற்றம் கொண்டு வந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் சட்டத்தில் ஒரு மாறுதல் கொண்டு வரணுங்கும் போது ஒரு சாராருக்காக ஒரு மாறுதல் கொண்டு வர போகிறதில்ல. அவங்க வாதி பிரதிவாதி 2 பேர்கிட்டையும் வந்து எந்தெந்த இடத்துல சட்டத்தில் சிக்கல்கள் இருக்குது, அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சட்டம் ஓட்டைக்குள்ளார பூந்து வெளியே வந்துட்டாங்கன்னு. அப்போது ஒரு சட்ட சீர்திருத்தம் செய்யும்போது நமக்கு ஒரு அந்த மாதிரி ஓட்டைகள் எங்கெங்கே இருக்குது அது வந்து எப்பயுமே வந்து அது எல்லாத்துக்கும் உண்டான சம வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா குற்றவாளின்னு நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்ட நாளையே ஒருத்தர் குற்றவாளி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறனாலவே, இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கனாவே உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது, ஐயோ இவன் பெரிய குற்றம் பண்ணிட்டானேங்கிறது வருது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது வேறு, கன்விக்ட் ஆகிறது வேறு. அப்போ இன்றைக்கி அதுக்கே வந்து இன்னும் நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் மேலே கேஸ் அப்படின்னாவே அந்த ஃபேமிலியே வந்து பயங்கரமாக ஒரு அலர்ஜிக்கு உண்டான மாதிரி ஆயிடுது. அந்த புரிதலே இன்னும் நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கி சட்டத்துறை இருந்தாலும் அடுத்தது வந்து இந்த காவல்துறைக்கு ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது. ஏன்னா சட்டத்துறைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த காவல்துறை தான் முதல் கட்டத்தில் அந்த விசாரணை வந்து கொடுக்குறதே வந்து அந்த காவல்துறைக்கு தான் அந்த உரிமை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அதை விசாரித்து அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னங்கிறத பார்த்து அந்த மாதிரி அஃபென்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் லெவல்லே வந்து அது தவறான கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அவங்களே வந்து அதை கேன்சல் பண்ணலாம். அதையே மீறி நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண கேன்சலேஷனே வந்து இட் வில் பிகம் an எவிடன்ஸ். நந்தகுமார் சார், தமிழ்வேந்தன் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகும்போதே ஆண்களோட உரிமை பறி போயிடுது, அங்கவே அவர்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படியே பார்க்கலாம்? இது கட்டாயமாக பார்க்கலாம். ஏன்னா இவர் சவுக்கு சங்கர் வழக்கில் கூட பார்த்தோம், நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணி போகும்போது எல்லாத்தையும் சுற்றி வச்சு அந்த பெண்கள் காவலர்களெல்லாம் உட்காந்து எந்த அளவுக்கு அவங்கள எம்ப்ராஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அவர் வெளியே வந்து பேசுகிறார். இது மாதிரி வந்து எப்படி வந்து இதே வந்து ஒரு ஆண்கள் காவல் நிலையத்தில் வந்து ஒரு பெண்ணை விசாரிக்கும் போது ஒரு பெண் போலீஸ் இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயமோ, அந்த மாதிரி ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு ஆணை விசாரிக்கும் போது அங்கே ஒரு ஆணை வைக்க வேண்டியதும் ஒரு கட்டாயமாக கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஆணுக்கு உண்டான பாதுகாப்பையும் சட்டம் கொடுக்கணும், பெண்ணுக்கு உண்டான பாதுகாப்பையும் கொடுக்கணும். இதில் வந்து யாரும் பெரியாள் கிடையாது, யாரும் சின்னாலும் கிடையாது. அந்த விதத்தில் நான் அதான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, சட்டம் வந்து அனைவருக்குமான சம வாய்ப்பையும் சம நீதியையும் கொடுக்கணுங்கிறது தான். அதுதான் வந்து இந்த சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லா சமூகத்தில் இருந்தோம். நன்றி சார். சார், தமிழ்வேந்தன் சார், நேரம் குறைவாக இருக்குது, ஓரிரு வார்த்தைகளை முடிச்சுடுங்க. முக்கியமான ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. நாட்டின் பாதுகாப்பு என்பது வெறும் பக்கத்து மாநிலத்தோட சண்டை போடுறது, பக்கத்து நாட்டோட்ட சண்டை போடுறது மட்டும் இல்லை. இந்தியா என்பது குடும்பங்கள் தான் அதோட தனித்தன்மை. அதை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் முக்கியமாக கவனத்தில் கொண்டு அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாமல் இருக்காங்க. என்ன காரணம்? அவர்களுக்கு இதோட இம்பேக்ட் புரியலையா, இல்லை பரவாயில்லன்னு விட்டுட்டு இருக்காங்களா? ஓட்டுக்காக செய்யப்படுதுங்களா? நான் இந்த ஒரு கவர்மெண்ட்டை கேட்கல, எல்லா கவர்மெண்ட்டையும் நான் கேட்குறது. இந்தியா நான் சொல்கிறேன், நிறைய சட்டங்கள் குழப்படி ஆகிப்போச்சு. இப்போ வந்து லிவிங் டுகெதர்லாம் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லவே இல்லை, கோர்ட்டும் சொல்லலை, சட்டமும் சொல்லலை. யாரோடலாம் வாழ முடியாது. அந்த மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ரிமாண்டுக்கு தான் போகணும். ஆனால் இதையெல்லாம் இங்கே தவறாக புரிஞ்சு யாரோடும் வாழ்ந்துக்கலான்னு சொல்லி ஆண்களையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. கோர்ட்டு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு எந்த கோர்ட்டு ராஜா சொன்னிச்சு? எங்கே இருக்குது சட்டத்தில் அதுமாரி? இந்த மனைவி விருப்பப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா தான் இன்னொரு பொண்ணாட்டியோட இருக்கலாம். சட்டத்தை தவறுதலாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. சட்டத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். மேலும் கூட்டு குடும்பங்களை என்கரேஜ் பண்ணுற மனநிலை வேணும். பையன் ஒத்தையாக இருக்கானா அங்கே சம்மந்தம் பண்ணுறது தப்புங்க. அவன் தூக்கி போட்டு ஓச்சானா யாருக்கு தெரியும்? அம்மா அம்மா மச்சான் பெரியப்பன் சித்தப்பா இருந்தால் தான் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சண்டையாப்பா. எதுக்கு அந்த காலங்களில் பிரிவில் கொஞ்சமாக பிரிஞ்சாங்க, டிவோர்ஸ் ஆனாங்கன்னா? ஒன்று சட்ட விழிப்புணர்வு கம்மி, அதையும் ஒத்துக்கிறேன். இன்னொரு டைமு கொஞ்சம் அனுசரித்து போமா. இதில் என்ன இருக்குது? ஒரு பெண் வந்து புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு வந்தாக்க, வீட்டுக்கு வந்தாக்க எத்தனை அம்மாக்கள் ஏண்டி இதெல்லாம் ஒரு சண்டையாக அனுசரித்து வாழ பழகடியா? இல்லை, இதையும் இன்னும் சொல்லக்கூடிய குடும்பங்கள் இன்னும் இருக்குதான். அதை தாண்டி கோர்ட்டுக்கு வரும்போது தான் இந்த கேள்விகள் வருது. அப்ப அதை சரி கோர்ட்டுக்கு முன்னாடியே சரி பண்றதுக்கான இடம் இருக்கு, பிளேஸ்மெண்ட் இருக்கு.
அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் அதை வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னு. நான் தான் சொல்கிறேன், டாக்ஸிக்கு சைக்கோ மென்டல் இவனோட வாழ முடியாது. அதேமாதிரி பெண்களுக்கும் சொல்கிறேன், டாக்ஸிக்கு சைக்கோ மென்டலோட ஆணும் வாழ முடியாது. அவன் பிரிஞ்சு போனல. இங்கே பாருங்கள், இப்போ அதுல் சுபாஷ் வழக்கில் என்ன நடந்துச்சு, ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க அவன் மேலே. 8 எஃப்ஐஆரை போட்டு அவங்க அப்பா வயசாகி செத்தவர், கல்யாணமே அவசரமாக பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவர் சாக போகிறாருன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா செத்தத்துக்கே காரணம் இவன் தானே ஊபியில் எஃப்ஐஆர் போடுறாங்க. இவன் எப்படி ஒரு மனுஷன் செத்துட்டாங்க இன்றைக்கி, 1000 பேர் அவனுக்கு அது ஆத்மாவுக்கு தான் பேசலாம். அதனால் சட்டங்களை தவறாக பிரயோகிக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் 3 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கல்ல, இந்த ரிமாண்ட் விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். தப்பாக எஃப்ஐஆர் போட்டால் அவன் மேலே ரிமாண்ட் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது வந்தால் தான் சட்டத்தை சரியாக நடத்த முடியும். எல்லா ஸ்பெஷல் ஆக்ட்டுமே ஒரு சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படும். நான் தான் போக்சோவே தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறேன். எல்லா ஸ்பெஷல் ஆக்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எல்லாம் மிகச்சரியாக விசாரிக்கப்பட வேண்டுமென்றால் விசாரணை நீதிமன்றங்கள், நீதிபதிகள், அரசு வழக்கறிஞர்கள் கவனமாக இதை பார்க்கணும். நன்றி சார். உங்களோட இறுதி கருத்தை சுருக்கமாக வச்சுருக்கேன். ஒன்றே என்னென்னா, இன்றைக்கி நம்ம சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒத்த குழந்தை பெற்றுக்கிறங்கிறதுல ஆரம்பித்த பிரச்சனை இது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும், ஒரே குழந்தை இருந்தால் போதுங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய வந்து டூ மச் ஆஃப் பேம்பர். இப்போ ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட வளர்கிற பையனுக்கும் தனியாக வளரக்கூடிய பையனோ பொண்ணுக்கோ தனி குழந்தையாக வளர்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உளவியல் ரீதியாகவே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த பேரண்டலும் பார்த்திங்கன்னா டூ மச் ஆஃப் பேம்பரிங். அந்த குழந்தை எது கேட்டாலும் கொடுக்கறது, எதை வேணாலும் பண்ணுறதுங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சகிப்புத்தன்மையை இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ சாதாரணமாக ஒரு மனைவிங்க வரும்போது, ஏன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறதே 2 பேர் இணைஞ்சதான கணவன் மனைவி. அப்போ எங்கே இருந்தோ வந்து ஒரு மனைவின்னு ஒரு வாழ்க்கையில் உள்ளார வரும்போது, இவன் தனிக்கொட்ட குழந்தையாவோ இல்லை தனி பொண்ணாவோ வளர்ந்தனால அந்த விட்டு கொடுத்தல், அனுசரித்து போகிறதல், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. ஏன்னா 2 பேரும் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். அப்போ அதையெல்லாம் உட்காந்து மனம் விட்டு பேசி அந்த கருத்தொற்றுமையை கொண்டு வரது தான் வந்து வாழ்க்கை. அப்போ அதுக்கு வந்து இந்த ஒத்த குழந்தை பெற்று வளர்த்துறது இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இதுக்கு அடித்தளமாக அமையறதா நான் பார்க்குறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.